டெல்லியைப் போல மும்பையிலும் மின் கட்டணத்தை குறைக்க கோரி காங்கிரஸ் எம்பிக்கள் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. டெல்லி முதல்வராக பொறுப்பேற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் மின் கட்டணத்தை 50% குறைத்தார். டெல்லியை பின்பற்றி மின் கட்டணத்தை குறைக்க வேண்டுமென வலியுறுத்தி மும்பையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பிரியா தத், சஞ்சய் நிருபம் ஆகியோர் தலைமையில் திங்களன்று போராட்டம் நடந்தது. மும்பையில் மின்சார சப்ளை செய்யும் பணியை மேற்கொண்டுள்ள ரிலையன்ஸ் மின் நிறுவனம் முன்பு நடந்த இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான காங்கிரசாரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வடமேற்கு மும்பை தொகுதி எம்பி பிரியா தத் பேசுகையில், மும்பை மற்றும் புறநகர்களில் ஒரே மாதிரியான மின் கட்டணத்தை வசூலிக்காவிட்டால் மேலும் எம்பிக்களை திரட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று ஆவேசத்துடன் கூறினார். கட்டணத்தை குறைக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று வடக்கு மும்பை எம்பி சஞ்சய் நிருபம் அறிவித்தார். आंदोलन जारी रहेगा और अलग अलग इलाकों में होगा. मैं खुद इस आंदोलन में बहुत जोर शोर से शामिल रहूंगा. अगर हमारे मोर्चों से, आंदोलनों से रिलायंस वाले झुके नहीं, जनता की मांग नहीं माने, तो कभी भी किसी भी क्षण में अनशन पर, उपोषण पर बैठने के लिए तैयार हूं. மகாராஷ்டிராவில் நடந்து வரும் காங்கிரஸ் தலைமையிலான அரசை எதிர்த்து அவர்களது சொந்த கட்சி எம்பிக்களே போராடுவது விந்தையாக இருப்பதாகவும், இதன் மூலம் மக்களின் பிரச்சினைகளில் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுவது அம்பலமாகி இருப்பதாகவும் பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டுமின்றி டாடா நிறுவனமும் மும்பையில் மின் விநியோக பணியை செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.